அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எல்லாருக்குமே பிடித்த பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ரொம்ப ஸ்பீடாகவும் செஞ்சிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் சீஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இது டக்குன்னு காலியாயிரும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். இன்றைக்கி நான் என்கிட்ட இருக்கிற காய்கறிகளை வச்சு தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர் குடமிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஆரஞ்சு கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். பிஸா சாஸ் என்கிட்ட இல்லை, அதனால ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். கொஞ்சமாக பட்டர் எடுத்துருக்கிறேன். பீஸா சாஸ்க்கு பதிலாக இந்த ரெட் சில்லி சாஸையும் டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்து செஞ்சாலே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலில் டொமேட்டோ கெச்சப்பும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நமக்கு பீஸா சாஸு. இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப்பையும் ரெட் சில்லி சாஸையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சாக்க டேஸ்ட்டு ரொம்பவே பீஸா சாஸில் உள்ள டேஸ்ட்டு மாதிரியே நல்லாயிருக்கும். அடுத்து நான் காமிச்ச எல்லா காய்கறியிலையும் நல்லா எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்குது. அடுத்ததாக ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, டொமேட்டோ கெச்சப்பும் ரெட் சில்லி சாஸும், அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா சில்லி ஃப்ளெக்ஸை நான் கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளெக்ஸ் எப்படி செய்யணுன்னா, ஒரு மிக்சியில் 4-5 வரமிளகாய், காய்ந்த மிளகாய் இருக்குதுல்ல, அதை எடுத்து லேசாக ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ரெட் சில்லி ஃப்ளெக்ஸ் கிடச்சிரும். அதை இந்த சாஸ்க்கு மேலே கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு மேலே நான் மொசரல்லா சீஸ் போட்டுட்ருக்கிறேன். இந்த மொசரல்லா சீஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் சீஸை கூட நீங்கள் துருவி இதே மாதிரியே சேர்த்துக்கோங்க. இப்போ சீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறி அதை நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்ததாக இந்த காய்கறிக்கு மேலே எகைன் இன்னொரு தடவை மொசரல்லா சீஸை நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த சீஸ் வச்சதுக்கப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸ் மறுபடியும் கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். நிறையா போடாதீங்க சில்லி ஃப்ளெக்ஸு, அப்புறம் காரம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸு லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளெக்ஸு போட்டதுக்கப்புறமா ஆலிவ்ஸு, கட் பண்ண ஆலிவ்ஸு, பிளாக் ஆலிவ்ஸு நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குக் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு தவாவில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். இப்போ இது மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டை நம்ம இதில் குக் பண்ண வேண்டியது தான். ஒரு 10 மினிட்ஸுக்கு மூடி போட்டு எவ்வளோ லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு வேக விடலாம். லைட்டாக நீங்கள் ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிங்கன்னா கூட ப்ரெட்டு அடியில் அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு நமக்கு பிரெட் பீஸா. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். யம்மியான எல்லாருக்குமே ஃபேவரைட்டான பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யம்மியான பிரெட் பீஸா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.